குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி வாக்கில் திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணையின் தண்ணீர் திறக்கப்படாததை கண்டித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு விஜயகாந்த் தற்போது பேசி வருகிறார். அது நேரலை பார்க்கலாம். இந்த கவுரு இந்த கவுரு அவங்களுடைய சாதாரண கவுரு நரம்பு, என் தொண்டருடைய நரம்பு அதான் நடக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு தண்ணீர் வரும். ஏன் தண்ணி வரும்னா நிச்சயமாக தண்ணி கிடைக்கும். நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உதாரணமாக பாத்தீங்கன்னா புரட்சித்தலை எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் கடன் தான் இருந்தது. இந்த அம்மா இன்னைக்கு 4 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு. சிரமப்படுறோம். இவங்க லட்சம் கோடி யாரு பணம்? உங்க பணம் தான். உங்க அப்பா வீட்டு பணமா? கிடையாது. உங்க பணம் இல்ல, உங்க அப்பா வீட்டு பணமா? இல்ல அடுத்த இவங்களுக்கு தெரியும், அடுத்த அரசாங்கம் நம்ம கிடையாது, அடுத்த அரசு ரொம்ப சிரமப்படட்டுமே அப்படிங்கிறக்காக வாங்குற வரைக்கும் வாங்குறது, கொடுக்கற வரைக்கும் கொடுக்கும், ஊழல் பண்ற வரைக்கும் பண்றது. ஊழலுக்கு உடனே ஆகிற அவ்வளவு பேரும் நிச்சயமாக நீங்க கம்மி மொபைல்ல மேல ஒருத்தருக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் யாருன்னு இல்ல, அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஊரா மாதிரி எங்க நடக்கு நெல் கொள்முதல். இப்ப நானும் தான் ரைஸ் மதுரை தான், நானும் ரைஸ் மில் வச்சிருந்து நீடாமங்கலம், பரமக்குடி, நீடாமங்கலம், மன்னார்குடி, ஆடுதுறை இப்படி எல்லாம் வந்திருக்கேன். அப்ப ஸ்கூட்டர்ல. அப்ப எப்படி நெல் அளப்ப நானும் சொல்லிடுறேன். கும்பகோணத்துல ஒரு சன்மனாக கடை இப்படி எல்லாம் வந்திருக்கேன். தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கார்பரேஷன்கள் அனுப்பும் ஏபிசிடி ரிஜிஸ்டர்னு போட்டிருப்பாங்க. அதுல எவ்வளவு ஃப்ராடு பண்ண அதுக்கு தட்டி கேட்க மாட்டாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப சின்ன வயசு. ஏபிசிடி ரிஜிஸ்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? ரைஸ் மில்காரங்களுக்கு கேட்டாதான் தெரியும் ஏபிசிடி ரிஜிஸ்டர். அங்க வரும்போது சைனா அங்க அண்ணன் வராதுன்னு தசை உடனே உடனே ஏபிசிடி ரிஜிஸ்டர். அப்பதான் 50 மூட இருந்துச்சு, 60 மூட வந்துச்சு, 70 மூட வந்துச்சு, 30 மூட அரிசி நாங்க அரைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்களாக ஒரு கணக்கு போட்டுக்கிறோம். அதே போல நெல் கொள்முதல் பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க, மண்டி திறந்துருவோம். மண்டி திறந்து வச்சு 1400, 1500 ஒரு 2000 ரூபா வச்சுக்கிறோம். நெல் விலை 2000 ரூபா கொடுத்தா சந்தோஷம். நெல் விலை எங்க கூட நம்ம ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்லுங்க. 2000 ரூபா ஆந்திராலையும் கேரளா 1000 ரூபாய்க்கு தான். இந்த 1000 ரூபாய் கொள்ளையடிச்சிட்டு பாருங்க. இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்சம் அதிகாரி கொஞ்சம் இப்படி கொள்ளையடிச்சா அப்புறம் எப்படியா இந்த விவசாய வயிற்றுல அப்படி எடுக்கிறீங்க? குறைஞ்சலுக்கு வாங்கி முதலே விவசாயத்தை கையில் வாங்கி வச்சுக்கிறோம். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இது அந்த ஜெயலலிதா ஏமாத்துறது, அரசாங்கத்தை ஏமாத்துறது, இவங்களை ஏமாத்து. ஜெயலலிதா சரி எனக்கு கொடுக்க கேட்காது, எனக்கு கொடுத்துட்டீங்களா சரிங்க. அதான் மேல இருக்கிறவங்க கையை நீட்டினா கீழே இருக்கும் கை நீட்டும், மேல இருக்க கை நீட்டாடி கீழே இருக்க கை நீட்ட மாட்டோம். அது நீங்க பார்த்து பால் கொள்முதல் ஒரு திருச்சியில 70,000 லிட்டர் டிவியில பார்த்தேன். டிவி ஏன்னா இப்பதான் 2-3 நாள் இங்க வரதுனால 1 லட்சம் லிட்டருங்கிறாங்க. சரி 1 லட்சம் லிட்டரே வச்சுக்கோங்க. திருச்சியில மாத்திரம் 1 லட்சம் லிட்டர் தான் அப்படி அடிக்கிறாங்களா? திருச்சி இருக்கு, மதுரை இருக்கு, கோயம்புத்தூர், எத்தனை ஊர் சொல்லிட்டு போனோம். அவெல்லாம் எத்தனை லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் எவ்வளவு போய் பாதிப்பாங்களே. அதையும் பாரு. அவன் என்ன சொல்றான்? ஆமீன்காரன் 3 லட்சம் 3 லட்சம்னா 1 லட்சத்துக்கு தான் 17 பண்ண பதப்படுத்துறது இருக்கு. மீதி 2 லட்சம், மீதி 2 லட்சம் கிலோ கொட்ட முடியும், கொட்டுங்க. பால் கெட்டு போனா அதுக்கு நாங்க என்ன பண்றோம்? ஒண்ணும் செய்ய மாட்டோம். இதை இவங்கதான் மக்களின் முதல்வர். பார்த்துக்க மக்களே, பால் கொண்டாடுற. அது மாதிரி கரும்பு விவசாயிகள் என்ன சொல்றாங்க? விழுப்புரம் செல்லம், என் தொகுதி ரிஷியம் செல்லம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கரும்பு விவசாயிகள் நினைச்சாங்க இந்த மாதிரி என்னங்க கரும்பு அவங்கள மத்திய அரசு சொல்லிச்சு 9,000 கோடி 6,000 கோடி கொடுக்குறேன்னா 6,000 கோடி கொடுத்தோன்னா உடனே உங்க என்னடா நான் எடுத்தேன் கூகுளில் போடும்போது தமிழ்நாடு 300 கோடி 300 கோடி ரூபா நான் கொடுத்தா கூட இங்க இருக்க சர்க்கரையெல்லாம் அரசு எடுக்கும். அரசு எப்படி எடுக்கும்? அப்போ வாட்டு வரி இங்க போடுறாங்க தமிழ் அரசு. வாட்டை ரத்து பண்ணா நாங்க கொடுத்தோம். வாட்டு வரி தான் ரத்து போட, வாட்டு வரி 5% அவங்க வடநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க.
கிசுகிசுன்னு கொடுத்தாரு. இங்க பிடிச்சி இப்படி இப்படி ஏன்னா நான் என் கை இப்படியே போகணும் சொல்லிடுறேன், என் கை இப்படியே போகும். அதை கூட கிண்டல் பண்ணி எடுப்போம். எதில் அனுப்புவானா வாட்ஸ்அப்லையும் இதுலையும் வேற என்ன வேலை இவங்களுக்கு என்ன? எது ஒன்றாலும் விஜயகாந்த் எதுவுமா கிண்டல் பண்ண, நான் எதையுமே எதிர்கொள்ள மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்து பார்த்து அழுது போயிட்டேன். ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாதான் நிச்சயமாக மக்கள் கிண்டல் பண்ணல ஓட்டு. அப்ப இந்த டிவி பேப்பர் வரைஞ்சு கட்டி எழுதுவாங்க, உடனே திட்டுவாங்க, சேர்ப்பாங்க. அப்ப உடனே சேர்ந்துட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இதுதான் பத்திரிகையாளர்களுக்கும் டிவிக்கு சின்ன திரைகளுக்கு வேலை. இப்ப சீதாராமையா இருக்கா யார்? கர்நாடக முதலமைச்சர். கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா என்ன சொன்னாங்கன்னா, ஜூன் 12ஆம் தேதி வாக்கில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை அப்படி தண்ணீர் திறக்கப்படாததை கண்டித்து திருவாரூரில் தேமுதிக சார்பில் விஜயகாந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து விஜயகாந்த் அங்கு பேசி வருகிறார். அதன் நேரலையை தான் பார்த்தோம்.